والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானாரோடு நபித்தோழர்கள் என்ற தலையங்கத்தின் கீழ் நேற்றைய தினம் அன்னலம் பெருமானாரின் அழகிய அறிமுகம் என்ற தலைப்பை உளமாற அனுபவித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில முதல் அத்தியாயம் நிறைவுற்று இரண்டாவது அத்தியாயம் துவங்குகிறது. இந்த அத்தியாயத்தின் கதாநாயகருடைய இயற்பெயர் அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அன்னலம் பெருமானாரையும் குறித்து பார்த்திட இயலாது என்கிற அளவுக்கு வரலாறோடும் வாழ்க்கையோடும் பின்னி பிணைந்து பயணித்த பல கட்டங்களை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஒருவரை விடுத்து ஒருவரை பேச இயலா என்கிற அளவுக்கு வரலாற்றில் அவ்வளவு பிணைப்பு இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தமட்டில் உலகமே இறை தூதர் அவர்களை எள்ளி நகையாடுகிற போது இவர் ஒரு பைத்தியக்காரர், மோசமான பீடை பிடித்தவர் என்று சமுதாயம் தூற்றிக் கொண்டிருந்த தருணத்தில் தூக்கி நிறுத்திய ஒரு உத்தம தோழர் தான் இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழர் எவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்றால், அவர் சுவனத்தின் 8 வாயில்களில் எந்த வாயில் வேண்டுமானாலும் அந்த நபி தோழரால் நுழைய இயலும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என் வாழ்வும் எனது குடும்பத்தாருடைய வாழ்வும் இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு இரவு ஒரு பகலுக்கு ஈடாகாது. எனது வாழ்வை விடவும் அந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு நாளுடைய இரவு ஒரு நாளுடைய பகல் ஈடே ஆகாது. நான் தோழர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பெண்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனது ஈரல் குலையாக அடையாளப்படுத்தினார்களோ, அதே போல பல தருணங்களில் தனது ஈரல் குலையாக அடையாளப்படுத்தி ஒரு உத்தம தூதர் இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு. இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சமயத்தில் ஒரு பிணக்கு. அந்த பிணக்கத்தில் ஒரு சில வாக்கு விவாதத்தின் தருணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிழையை இழைத்து விடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வேளையில தனது தவறை உணர்ந்து மறுகணத்தில் உமரிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு அஃபுவன் யா உமர், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு, உங்களை நான் மன்னிக்க இயலாது என்று சொல்லி எழுந்து வீட்டுக்கு போய்விட்டார். இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் படபடக்க வேகமாக ஓடுகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் முத்தஃபக்குன் அலைஹி கிரதத்தில்
பதியப்படுகிற ஒரு தரவான செய்தி. அண்ணலம் பெருமானாரோடு நாங்கள் உட்கார்ந்து கொண்டு பாடம் படித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கீழாடையை உயர்த்தி வேகமாக அல்லாஹ்வுடைய தூதரின் அருகாமையிலே வந்து அமர்ந்தார். அமர்ந்து பரபரத்தவராக ஒரு விடயத்தை அவரிடத்திலே பறைசாற்றினார். யா ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உமரோடு கதைத்துக் கொண்டிருக்கிற வேளையில, பேசிக் கொண்டிருக்கிற வேளையில நான் ஒரு பிழையை உமருக்கு இழைத்து விட்டேன், மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்க மாட்டேன் என்று விட்டார். எனக்கு பதற்றல் ஆகிவிட்டது, அதனால் உங்களிடத்தில் ஓடோடி வந்து விட்டேன் யா ரசூலே என்று சொல்ல, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், يغفر الله لك يا أبا بكر يغفر الله لك يا أبا بكر يغفر الله لك يا أبا بكر என்று 3 முறை அந்த தோழரின் பெயரை உச்சரித்து சொன்னால் உன் பிழையை அல்லாஹ் பொறுப்பானாக, மன்னிப்பானாக. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் வருத்தம் அடைந்து கேட்ட மன்னிப்பை நாம் அங்கீகரிக்கவில்லையே என்ற பதஷ்டத்தோடு மீட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை அடைய, வீட்டில் அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இல்ல, தெரியும் இங்க இல்லைன்னா அவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி நேரா போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனா அங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்கள் சிவந்தன, கடுமையாக தேகங்கள் குலுங்கின. முகம் சிவத்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் உட்கார்ந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் அனா குன்து அظلم யா ரசூலல்லாஹ் அனா குன்து அظلم யா ரசூலல்லாஹ், நான் தான் தூதரே அவருக்கு அநியாயம் இழைத்தேன், நான் தான் தூதரே அவருக்கு அநியாயம் இழைத்தேன், நான் தான் தூதரே அவருக்கு அநியாயம் இழைத்தேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, என்னை அல்லாஹ் இந்த உலகத்தில் தூதராக அனுப்பிய போது உங்களில் எல்லாரும் என்னை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். உமரை பார்த்தும் சொல்கிறார், ரலியல்லாஹு நீங்கள் எல்லாருமே என்னை பொய்ப்படுத்தினீர்கள், ஆனால் இதோ இருக்கிறாரே இந்த அப்துல்லாஹ் பின் உஸ்மான், இவர் என்னை சதக்த, என்னை உண்மைப்படுத்தினார். மியராஜிற்கு போனாராம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பயணப்பட்டு அங்கிருந்து அப்படியே விண்ணுலக பயணம் பறந்தாரா. என்ன இது மடமைத்தனமாக இல்லையா என்று சொல்ல சொல்ல பல சஹாபாக்கள் இல்லாமல் ரஹிம ரப்பி, பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டும் போகக்கூட ஆரம்பித்தார்கள். ஆனால் அபூபக்கர் எமது தோழர் சொல்வதை கேட்டீரா இல்லையா, பறந்தாராமே வானத்துக்கு, இறைவந்த குரலை கேட்டாராமே, தொழுகின்ற கடமெல்லாம் அவருக்கு அருளப்பட்டதாமே, கேட்டீரா? யார்? முஹம்மது சொன்னாங்களா? உண்மை உரைத்தார். நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார். எனது இந்த தோழரை சொல்லிவிட்டு தேகங்கள் குலுங்க சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தோழரை, எனது தோழரை விட்டு விடுங்களேன், எனது இந்த தோழரை விட்டு விடுங்களேன், இவருக்கு அநியாயம் இழைக்காதீர்களே, இவர்களுக்கு கடிதத்தை கொடுக்காதீர்களே என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள்.
தேவையில்லையா வாழ்க்கையில? நம்ம துவண்டு உடஞ்சு ஒரு முக்குல ஓரமா கிடக்கையில, நம்மளை உயர்த்துறது யாருங்கிறது தெரியாம இருக்கையில, அந்த தருணத்துல ஒரு சின்ன வார்த்தை, நான் இருக்கிறேன் உங்களுக்காக எல்லா தருணமும் நான் பயணிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை சொல்கிற அந்த நபர் நமக்கு எல்லாமும் கிடைத்த பின்னாடும் உயர்தரமானவரா இல்லையா? இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பக்குவப்படுத்தியவர்களில் முதன்மையானவர், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் தெரியுமா தோழர்களே? நெருக்கத்தை பாருங்கள். இறை தூதர் அவர்கள் இது போல ஒரு மெம்பரில ஏறி خطب النبي صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்ற நிகழ்ந்தார்கள். உரையாற்றுகிற போது சொன்னார்கள், இறைவன் ஒரு அடியானுக்கு 2 வாய்ப்புகளை கொடுத்தார். ஒன்று இந்த உலகத்தில் ஜீவிக்க, இன்னொன்று மஇந்தல்லாஹ், அல்லாஹ்வின் அருகாமையில வந்து சேர. இதில அந்த அடியான் 2வது தேர்வு செய்து கொண்டான். எந்தவுடன் சபையிலே ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதார். கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட சொட்ட அழுதார். மற்ற சஹாபாக்களுக்கு புரியல. ஏதோ ஒரு தருணத்தை இறை தூதர் அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் நடுவில் இருந்த அந்த உஸ்மான், அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் தெரிந்தது ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, என் தோழருக்கு அது விளங்கி விட்டது என்று. இறை தூதரின் மரணத்தை அறிவித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இறை தூதரின் அவர்களோடு செலவழித்த நேரங்கள் எல்லாம் மனக்கண்ணி ஓடி மறைந்தன. அவரால் அந்த நினைவுகளை அடக்க இயலாமல் கொப்பளித்து அழுதார். தேகங்கள் குலுங்க குலுங்க ஆச்சரியப்பட்டார்கள் தோழர்கள், ஏன் இந்த அபூபக்கர் இவ்வளவு அழுகுகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே, சுப்ஹான ஜல்ல ஜலாலஹு வ தஆலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நாள் கழித்து பள்ளிக்கே வர முடியாத சூழல் ஏற்பட, அந்த தூதர் பள்ளிக்கு வரமாட்டாரா, எங்களுக்கு தொழுகை நடத்த மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் கண்விழித்து பார்த்துக் கொண்டிருக்க, அந்த தருணத்தில் இறை தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து, ஆயிஷாவே, முஹ்து யா அபூபக்கர், அபூபக்கருக்கு அறிவியுங்களே தொழு வைக்க சொல்லி. ஆயிஷா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையா? எனது தந்தை தொழுக வைக்கும் போது குர்ஆன் ஓதினால் தேகங்கள் குலுங்க குலுங்க, வார்த்தைகள் ததும்ப ததும்ப, என்ன ஓதுகிறார் ஏது ஓதுகிறார் என்று தெரியாத அளவுக்கு அழுது புலம்பு விடுவாரே யா ரசூலல்லாஹ். வேண்டாமே, உமர் இருக்கிறாரே, அவரை தொழு வைக்க சொல்லலாமே யா ரசூலல்லாஹ். உடனே சொன்னார்கள், முர்து, அபூபக்கரை தொழு வைக்க சொல். பல கட்டங்களில் சொல்லியும் அபூபக்கரை தான் சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு விளக்கம் புரியாமல் திரைத்துக் கொண்ட அந்த சஃபிலே அணிவகுத்து நின்ற அபூபக்கருக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹும் அஜ்மஈன் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிற வேளையில என்ன ஆயிற்று ஏது ஆயிற்று என்ற அந்த மன பதஷ்டத்திற்கு மத்தியிலே 2 தோழர்களின் தோள்பட்டையில் தொங்கியவராக அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இருவருடைய தோளிலும் தொங்கிக் கொண்டு உலகத்தில் பதவியால் உயர்ந்த, மறுமையில் பதவியால் உயர்ந்த, சுவனத்திற்குள் முதலாவது பிரவேசிக்க போகிற திடகாத்திரமான எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கிற அவரை போன்ற வீரர் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உத்தம தூதருடைய பாதங்கள் உராயப்பட்ட நிலையில தூக்கி வரப்பட்டார்.
அந்த தூதர் சுப்ஹான ஜல்ல ஜலாலா, யோசித்து பாருங்கள், அந்த தூதரை அப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்திருக்கிறார்கள். அந்த தூதரை அப்படி பார்த்தவுடன் அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு பதஷ்டப்பட்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார் என்ற செய்தி, அந்த அசைவாடல், அந்த அப்துல்லாஹ் பின் உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தெரிய வர பின்வர முயற்சிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க என்றாங்க. அபூபக்கருக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கு? போர்களை வழிநடத்திய, உறுதிமிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த அண்ணனம் பெருமானார் முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த தருணங்களில் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு பின்னால் என்று தொழுதார் என்றால், இந்த சிறப்பு அகிலத்துல யாருக்கும் கிடைக்கல, அந்த தோழருக்கு கிடைச்சிச்சு. தூதர் பின்னாடி நின்று தொழுதாங்க. ஒரு கட்டத்துல தொழுவும் போது, இதே மாதிரி முன்னிலையில தொழுவும் போது ரசூலுல்லாஹ் வந்த போது கையெல்லாம் தட்டுனாங்க, தெரியும் நமக்கு. அப்புறம் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். பெண்களுக்கு தான் கை தட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தருணத்துல ரசூலுல்லாஹ் வந்தோடனே பின் போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது நில்லுங்கன்னு சொல்லி, ஆனா பின்னாடி போறாங்க. அந்த தருணத்துல பின்னாடி போய் தொழுகையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி, உன்னைத்தான் நிக்க சொன்னனே அபூபக்கர், ஏன் பின்னாடி வந்தீங்க? அபூபக்கர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் பின் குஹாஃபாவுக்கு பிறந்த என்ன மாதிரியான ஆட்கள் நான் உங்களுக்கு முன்னால நின்று தொழுவைக்க தகுதி இல்லை யா ரசூலல்லாஹ். நீங்க சொல்லுவீங்க, விசுவாசம் சொன்னா கட்டுப்படணும் இல்ல, அதையெல்லாம் மிஞ்சினது இது. இந்த இடம்ங்கிறது வேற, அது நீங்க தான் யார சொல்லலாம். ஆனா இறுதி தருணம் இப்படியாக அமைய பெற்றது. இறைத்தூதர் பார்த்து சந்தோஷப்பட்டதும் அபூபக்கருக்கு பின்னால் மக்கள் இருக்கிறதை பார்த்துட்டார். நல்ல தலைமையிடத்தில ஒப்படைத்துட்டு போகிறோம் என்கின்ற அடையாளத்தோடு தான் அல்லாஹ்வுடைய தூதரின் இறுதி முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முன்னால் இந்த செய்தி எல்லாம் அறிவித்து, அதை அறிந்த பின்னால் அழுகை எல்லாம் மூட்டை கட்டி அங்கே எல்லா அழுகை முடித்து விட்டார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவியவுடன் பல நபித்தோழர்களும் திகைத்து திளைத்து, தேகங்கள் குலுங்க, மூளைகள் எல்லாம் அலம்ப, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற அந்த வேளையில உமர் வாழையெல்லாம் தூக்கிக் கொண்டு திரிகிற அந்த தருணத்தில ஏன்றி சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தொடர்ந்து பார்த்தாங்க, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரோடு இருக்கும் போது மனம் கமழ்ந்தீர்கள், மரணித்த பிறகு மனம் கமழ்கிறீர்கள் என்று சொல்லி அவரை மூடிவிட்டு அப்பொழுது உரையாற்ற துவங்கினார்கள். ஹதப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மதை யார் வணங்கினீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கத் மாத், இந்த முஹம்மத் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், நித்திய ஜீவன் ஒரே ஒரு இறைவன், மரணமற்றவன், அவன்தான் உங்களது இறைவன். وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வாளத்துக்கு போட்டாங்க. وما محمد إلا رسول, முஹம்மதை தவிர இறுதி தூதர் இல்லை. அவர்
இன்றும் மரணிப்பார் இயற்கையா. அவ் குத்திலன் கலபுச்சும் அல அகாபிக்கும், போரிலே நடக்கிற அந்த விடயங்களில் மரணம் அடைவார். 2 வேளைகள் தான். ஓ, தூதருக்கு மரணம் உண்டு. அப்பொழுதுதான் விளங்கி போட்டார். அதுவரையிலும் சஹாபாக்களுடைய நினைவோ இறை தூதர் அவர்கள் வஹையோடும் தொடர்பு கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். மிஅராஜ் பயணமாக, இன்னொரு மிஅராஜ் பயணமாக கூட இருக்கலாம் என்று எண்ணினார்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலஹு வ தஆலா. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேகத்தால் மெலிந்தவர். கைகளை பார்த்தால் உள்ளுக்குள் எத்தனை நரம்புகள் ஓடுகிறது என்று தெரிகிற அளவுக்கு தேகத்தால் நலிவடைந்தவர். ஆனால் உள்ளத்தால் வலிமை அடைந்தவர். அவரால் இறை தூதர் விட்டு சென்ற சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்ட பல குளறுபடிகளை தகர்த்து எறிய முடிந்தது. போர் பிரகடனம் செய்கிற அளவுக்கு வீரமானவனாக ஆனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட, அபூபக்கரை நீங்களா இப்படி பேசுகிறீர்கள் என்று அபூபக்கர் உமராக, உமர் அபூபக்கராக ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் மாறிய தருணங்கள் ஏராளம். முஸைலமத்துல் கத்தாபுக்கு எதிராக நடந்த பெரும் போராட்டங்கள் எல்லாம் கடந்து போக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண தருவாய்க்கு வந்து விடுவோம். நேரம் நீடிக்கொண்டு போகிறதின் காரணமாக பெரியோர்களே, தாய்மார்களே, கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று ஒரு சில ரிவாயத்துகள் சொல்ல, இன்னும் சில தரவுகள் என்ன சொல்கிறது என்றால், இறை தூதரின் பிரிவை தாங்க முடியாமல் அதே யோசனையினால் இன்னும் தேகம் மெலிந்து உடல் நலிவுற்று இறந்து போனார் என்ற நிலையும் சொல்லப்படுகிறது. ரப்பே மிக அறிந்தவன் வல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இறுதி வேளையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட அழைத்து சொன்னாங்க, உம்மத்துக்கு ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளணும். நம்ம இந்த அலமாரியில 2 பழைய 2 புடவை வச்சிருப்பேன். கஃபனாடையா, பழைய புடவை, பழைய துண்டு, அதை எடுத்து என்ன கஃபன் செய்யுமோன்னு சொல்லி. தோழர்களே, ஈரோட துருக்கையில லாக்கர பார்க்கையில நிறைய செல்வம் இருக்குது, வாழ்க்கை நீடிக்க போகுது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. மேல கஃபனாடை இருக்கணும். நமக்கு தெரியும் கஃபனாடை இல்லடா வாப்பா, இதுதான்டா நமக்கு, இது வேற யாருக்கும். உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, என்ன, இதுதான் நம்முடைய பார்க்கணும். எனவே இந்த ஆடையை கொண்டுத்தான் என்னை கஃபன் நீங்கள் செய்யணும் ஆயிஷா என்று சொல்லி, தோழர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு தோழமை என்று பாருங்கள். தூதரோடு மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது என்றா என்ன வயசு தெரியுமா? பாருங்க, 63. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது 63. உசுறு ஊசலாடு. என்ன தெரியுமா? என் தோழரை நான் சந்திக்க போகிறேன். அந்த மற்றற்ற மகிழ்ச்சி. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு மரணம் அடைகிறார்கள். சரியாக இறை தூதர் அவர்கள் மரணித்து 2 வருடம் 3 மாதம் 10 நாட்கள் இந்த உம்மத்தை வழி நடத்தினார் ஹலீஃபாவாக. தோழர்களே, அது மட்டுமல்ல, அந்த அன்னலம் பெருமானாருடைய தலை தோல் புஜத்துக்கு நேராக அபூபக்கரின் தலையை வைத்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. இப்படியாக அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்வு நடந்து முடிந்தது. இந்த வரலாறுகள் உங்களுக்கு நடாத்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? இந்த தோழர்களின் உன்னதம் பாங்கை, அவருடைய கண்ணியத்தை
களவாடுவதற்கு பல களவாணிகள் உருவாகிவிட்டார்கள், மேடை போட்டு அலங்கரிக்க. அதனால் இந்த உத்தம தோழர்களின் வரலாற்றினை, அவர்களுடைய புனிதத்தை, புதினத்தை புரிந்திட, ஆழமாக பதிந்திட, நமது சந்ததிகளுக்கு பகிர்ந்திட இது மிக முக்கியமான தருணமாக எண்ணித்தான் இந்த மாதிரியான தலையங்கங்கள் போடப்படுகிறது. நாளைக்கு ஆட்சியாளர்களே தலை குனிந்து போகிற அளவுக்கு, மெய்சிலிருக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு சென்றார் ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரோடு அன்னலார் எப்படி ஜீவித்தார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் ஹயாத்தை நசீபாக்கினால் நாளைக்கு பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.